சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அஞ்சலி. இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திய அமைச்சர்கள். தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சென்னை எழும்பூரில் தமிழ் மொழி தியாகிகள் தாளமுத்து நடராசன் சிலைகளை திறந்து வைத்த முதல்வர். மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது, தமிழ் உணர்வும் சாகாது என்றும் உறுதி. அன்னை தமிழை காக்க தன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பதிவு. சங்கத்தில் வளர்ந்து சரித்திரங்கள் பல படைத்து சீரிழமையோடு விளங்கும் தமிழ் என்றும் பெருமிதம். அதிமுகவில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் தர்மர். பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து கட்சியில் ஐக்கியம். என்னை பொறுத்தவரை யார்ட்டையும் கருத்து வருது கிடையாது. என் சுயநலமான எடுத்த முடிவு தான். நான் தொடர்ந்து அதிமுகவுடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். அந்த மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு பொதுச் செயலர் அவர்கள் சந்தித்தேன். சட்டமன்ற வளாகத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் முக்கியத்துவம் பெற்ற ஆலோசனை. அனைத்து கட்சிகள் மீதும் பல வழக்குகள் உள்ளதால் மிரட்டி பணிய வைக்கும் நிலை உள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். தேமுதிக மட்டுமே யாருக்கும் அடிபணியாமல் தலை நிமிர்ந்து நிற்பதாக பெருமிதம். வழக்கு இருக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, பலவிதமான கேஸ் இருக்கு. எல்லாரையும் மிரட்டி அடிபணிய வைக்க வேண்டிய நிலையில இருக்கு. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் யாருக்கும் அடிபணியாத ஒரே கட்சியாக. மாமல்லபுரத்தில் விஜய் தலைமையில் தொடங்குகிறது தாவெக்க செயல் வீரர்கள் கூட்டம். சுமார் 3000 நிர்வாகிகள் பங்கேற்பு. செல்போன் எடுத்துச் செல்ல தடை. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வியூகம் வகுக்கும் விஜய். விசில் சின்னம் கிடைத்ததும் அரசியல் களத்தில் வேகம் காட்டும் தாவேக. கோவை தெற்கு, மதுரை மத்தி, ஆலந்தூர் உள்ளிட்ட 15 தொகுதிகளில் போட்டியிட மக்கள் நீதி மய்யம் விருப்பம். திமுக தலைமையிடம் பட்டியலை வழங்க உள்ளதாக தகவல். பெரம்பலூர் அருகே போலீஸ் வாகனம் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசியதில் காவலர்கள் 2 காயம். ரவுடி வெள்ளைக்காளி உள்ளிட்ட 2 காவலர்கள் சென்னைக்கு அழைத்துச் சென்றபோது தாக்குதல். பெரம்பலூர் நாட்டு வெடிகுண்டு வீச்சு சம்பவத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு காவல்துறை மற்றும் அரசு மீது அச்சமில்லை என விமர்சனம். ரவுடி வெள்ளைக்காளியை குறிவைத்து தாக்குதல் நடந்துள்ளதாக ஐஜி பாலகிருஷ்ணன் விளக்கம். தாக்குதல் நடத்திய கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பதில். அந்த நபரை, வெள்ளைக்காளிங்கிற நபரை மர்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது எஸ்கார்டு இருந்த போலீஸ் இம்மீடியட்டா குற்றவாளிக்கு எதுவும் அசால்ட் ஆகாம தடுத்துட்டாங்க. குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு 5 தனிப்படை அமைச்சிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அவங்களை கைது செய்து உரிய நடவடிக்கை. மதுரை கொட்டாம்பட்டி அருகே நெடுஞ்சாலையோரம் நின்றிருந்த ஆம்னி பேருந்து மீது மற்றொரு பேருந்து மோதி விபத்து. 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். சரிந்த வேகத்தில் மீண்டும் உயரும் முட்டை கொள்முதல் விலை. 2வது நாளாக 10 காசுகள் உயர்ந்து ரூபாய் 5 விற்பனை.
சென்னை காசிமேட்டில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மீன் வாங்க குவிந்த மக்கள். வரத்து குறைவால் வஞ்சிரம், ஈரால், கடம்பா மீன்களின் விலை சற்று உயர்வு. ஆண்டிப்பட்டியில் பச்சை மிளகாய் விலை 5 மடங்கு சரிந்ததால் விவசாயிகள் கவலை. திருச்சியில் வரத்து அதிகரிப்பால் 15 ரூபாய் வரை குறைந்த வெங்காயம் விலை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 3வது நாளாக இன்றும் மழை. ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மழை தொடரும். இன்று 23 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு. கருமேகங்கள் சூழ்ந்து ரம்மியமாக காட்சியளித்த பாம்பன் கடற்பகுதி. இயற்கையை ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் தைத்தேர் திருவிழா கோலாகலம். மழை காரணமாக கோயிலுக்குள் சிம்ம வாகனத்தில் வலம் வந்த நம்பெருமாள். சேலம் ஆத்தூர் அருகே 65 அடி உயர இயேசு சிலை அமைந்துள்ள ஆலய திருவிழா கோலாகலம். செபஸ்தியான் தேர்பவனியில் ஏராளமானோர் பங்கேற்பு. குடியரசு தின விழா கொண்டாட்டங்களுக்கு ஆயத்தமாகும் மாநிலங்கள். டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் தலைநகரங்களில் மூவர்ணங்களில் ஒளிரும் அரசு அலுவலகங்கள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக தயாராகி வரும் மத்திய அரசு வரும் 27ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. பனிப்பந்துகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி விளையாடி மகிழ்ந்த குழந்தைகள். காஷ்மீர் மாநிலத்தில் நாளுக்கு நாள் தீவிரமடையும் பனிப்பொழிவு. ஸ்ரீநகர், ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து 3வது நாளாக மூடல்.
இமாச்சல பிரதேசத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகளில் பனி சூழ்ந்துள்ளதால் மணாலியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கும் வாகன ஓட்டிகள். அமெரிக்காவை தாக்கத் தொடங்கிய பனிப்புயல். டெக்சாஸ் முதல் மெயின் வரை வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். அமெரிக்காவில் 21க்கும் அதிகமான மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம். சுமார் 23 கோடி மக்கள் பாதிக்கப்படும் அபாயம். பனி புயல் காரணமாக அமெரிக்காவில் 8000க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து. இன்று மேலும் 5000 விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் என எச்சரிக்கை. அமெரிக்காவின் டெக்சாஸில் கடும் பனிப்பொழிவு. பனி படர்ந்த சாலைகளில் சறுக்கி விளையாடி குழந்தைகள் குதூகலம். சந்திர புத்தாண்டை கொண்டாட தயாராகி வரும் சீன மக்கள். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளால் களை கட்டிய சீன நகரங்கள். ஈரானுக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றம். தீர்மானத்திற்கு எதிராக இந்தியா, சீனா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா உள்ளிட்ட 7 நாடுகள் வாக்களிப்பு. அமெரிக்காவின் ஹவாய் பகுதியில் உள்ள எரிமலை சீரும் காட்சி. பல அடி உயரங்களுக்கு எழும் நெருப்பு குழம்பு. அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற சர்வதேச குதிரை பந்தய போட்டி. இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்த குதிரைகள். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரிலிருந்து வங்கதேசம் அணி அதிரடி நீக்கம். மாற்றணியாக ஸ்காட்லாந்தை சேர்த்து ICC நடவடிக்கை. உலகக்கோப்பை T20 தொடரிலிருந்து வங்கதேச அணி நீக்கப்பட்டதன் எதிரொலி பாகிஸ்தான் அணியை அனுப்புவது குறித்து அந்நாட்டு அரசு மற்றும் கிரிக்கெட் வாரியம் ஆலோசனை என தகவல்.